வா பெண்ணை கொண்டு இடிச்சா கேமரா கொத்தரா வா. நாங்கள் அன்றைக்கு நெடுந்தீவை நோக்கி பயணம் ஒன்று மேற்கொள்ள போகிறோம். அதுக்கான இப்போ வந்து பண்ணில் வந்து எங்கட டீமோடு சேர்ந்து நிற்கிறோம். இங்கே இவர் வந்து ஃபேமஸான ஒரு யூடியூப் தெரிஞ்சிருக்கு. இவரை காட்டினா எனக்கு 4 வியூஸ் வருமென்ற அலைவரை இப்போ காட்டுறேன் இந்த ஃப்ரேமில். ஓகே வணக்கம். சொல்ல சொல்லு. நான் ஒன்றும் சொல்ல முடியல. நீங்கள் பார்த்து போட்டு வாங்க. நாங்கள் வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் அடிக்கிறோம். நாங்கள் இப்போ வந்து குறியாட்டுவானுக்கு வந்துட்டோம். இனி வந்து இங்கே இருந்து எத்தனை தூரம் எவ்வளோ 7 கிலோமீட்டர் போட்டிருந்ததில் இப்போ நாங்கள் நடுந்தீவுக்கு போக போகிறோம். நடுந்தீவில் இருக்கிற எல்லா இடமும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. பொத்தரா வாய இந்த கடல் பாம்பு. ஓ வா கடல் பாம்பு ஊந்து போகிறது. இது கடிச்சா சாவாங்களா? இது சாப்பிட்றது. இது சாப்பிட்றது மீன் மாதிரி தான் ஒரு இனம் கடல் பாம்பு. இப்போ எத்தனை மணிக்கு போட்? 8 மணிக்கு போட். 8 மணிக்கு போட் வந்து ரெடி ஆகுது. இப்போ 7:53. இந்த வீடியோவில் நாங்கள் தொடர்ந்து வந்து நெடுந்தீவை வந்து ஃபுல்லாக நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் குறிகாட்டுவானில் இருக்கிறோம். குறிகாட்டில் வந்து போட் நெடுந்தாரகை வந்து இருக்குதுன்னு நினைக்கிறோம். வடதாரகை நெடுந்தாரகை அது வந்து ஃப்ரீ. அது விலை குறைந்தது. விலை குறைஞ்சதுல இலவசமாக வந்து விட்டுறாங்க. ஏன் விடுறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? இப்போ நைனாதீவு வர திருவிழா தொடங்கி நடக்குது. நிறைய லைன்ல நிற்கிறாங்க. நாங்கள் வேற பாதை நடந்து போகிறால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க மிச்சத்தை பார்ப்போம் தொடர்ந்து. சின்ன பாதையாக கிடக்கு. சிறிய பாதையா இருக்கிறது. பெரிய பாதையை காணவில்லை. இப்போ ஒரு மாதிரியா குறியட்டுவான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டில் இது ஒரு படகு தரிப்பிடம். அங்கே வந்துட்டோம். இன்னைக்கு இதால ஒரு சைட்ல அது வந்து மாறி வந்து இருந்துட்டோம். நாங்களாம் அவைக்கு உதவி செய்து அங்கால கொஞ்சம் ஆக்கிட்டோம். அடி விட மாதிரி அதில் இருக்கிறாக்களை வந்து நாங்கள் அங்கால மாற்றி விட்டோம். இப்போ வந்து வெயிட் பண்ணிக்கிறோம். எத்தனை மணிக்கு பஸ்? 8 வசதாக இருக்குது. எத்தனை மணிக்கு இது? 8 மணிக்கு 7:58. 8 மணிக்கு வந்து அங்கே நிறைய இடங்களுக்கு போய் பார்ப்போம். தொடர்ந்து இந்த வீடியோவில் இணைஞ்சி. இதுதான் நாங்கள் இப்போ போக போகிற வடதாரகை குமுதினி. குமுதினி போட்டது உங்களுக்கு தெரியும். இந்த குமுதினி போட்டை பற்றி அங்கே பார்த்தீங்கன்னா நைனாதீவு தெரியுது. இஞ்சால அந்த பௌத்த விகார நடுந்தீவு அங்கே பக்கம்னு நினைக்கிறேன். பயணம் ஆரம்பித்து விட்டது. பார்த்தீங்கன்னா வந்து வலிக்கிட்டோம். படுத்திருந்தும் போகலாம். நாங்கள் போட்டுக்கு மேலே வந்து இருந்துட்டோம். இதில் படுத்திருந்தோம் போகலாம். நல்ல ஒரு வியூ. சூரியன் அடிக்கிறது. வந்து சன்பாத் எடுக்கலாம். மேலே படுத்து கொண்டு சன்பாத் எடுத்துட வேணாம். நம்மள வெள்ளையா இருந்தா அப்படியே கறந்துடும். ஆசைப்பட்டு மேலே வந்து இருந்தால் வெயில் வந்து கொளுத்தி எரியுது. பாருங்க அங்கே நினைக்கிறேன் சூரியன் வந்து இருக்காங்க. நான் ஒரு மரத்துக்கள் இருக்கிறால எனக்கு நிலம் இருக்குது.
இந்த மரம் தான் இந்த மரம். அப்போ அதான் அப்போ 3/4 மணித்தியால பயணம். அதாவது 45 நிமிஷம் எடுக்கும், இல்லாட்டி 1 மணித்தியாலம் எடுக்கும். அது நீங்கள் பயணத்தை பொறுத்து. இப்போ வந்து நாங்கள் 40 அது போகிற வேகத்தை பொறுத்து தான் இருக்குது. அது இந்த கடலில் வந்து மலைகள் அது வித்தியாசப்படும். மலைகள் வந்து மாறுபடும். அப்படியான நேரங்களில் வந்து சிலவாக போகலாம். ஒரு பாதை இருக்குது தானே, கடல் மார்க்கமான பாதைகள், சில கல்லுகள் பாறைகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மாறி மாறி போகும். நிறைய பேருங்க டூரிஸ்ட் எல்லாம் வந்திருக்கோம். நிறைய இன்றைக்கு சனிக்கிழமை இருந்தால் தானே, சனிக்கிழமை தான் டூரிஸ்ட் வந்திருக்கணும். நாங்களும் ஒரு டூரிஸ்ட் மாதிரி தான் போகிறோம். இலங்கையில் இருந்தோண்டு அது நடந்து இன்னும் போய் பார்க்கல. போயிருக்கேன் நிறைய தடவை நடந்து, ஆனால் அந்த எல்லா இடமும் போய் பார்த்தது இல்லை. அப்போ இன்றைக்கு அதான் முழு இடமும் போய் பார்க்க போகிறோம். ஒன்றொண்டா உங்களுக்கு வரும், ஒவ்வொரு பாட்டாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து வந்தே இருக்கு. தொடர்ந்து பாருங்கள். அப்பொழுது நடுந்தீவை வந்தொழிந்து விட்டோம். அந்த பாட்டை நீ பாட மாட்டோம், கொப்பிரை அடிக்க போதும் மக்களே. இந்த பாட்டை போட்டு நல்ல கலெக்ஷன் பார்த்தீங்களா. நடுந்தீவை வந்தோடனே இருந்த மன பழுவண்டிக்கு தாங்க. பறந்து இப்போனா இதில் வந்து சூரிய ஒளி விளக்கு கொண்டு இருக்கிறது. விளக்கா நிரந்தார நிற்குதுங்க. இதான் நடந்து ஐயா. என்றும் இல்லாத வந்து சனங்கூட்டமாக இருக்கிறது. கோயில் திருவிழா நைனாதிக்குமார் இங்கே வந்து சனிக்கிழமை சனங்க அதில் பதிகம் நாங்கள் எத்தனை பேர் வந்தாங்க. அப்படி சில பேர் இந்த பேக் வேலை அதான் சில பேர் பேக் வேலை போயிடுவோம். என்னாலும் அந்த ட்விஸ்ட் இருந்தால் இப்போ இது பண்ணணும் உங்களை மூத்தத்துறைக்கு நிறைய பேர் வாந்தி தான் இருந்தது. இப்போ எங்கள்கிட்ட வந்து வாகனம் இதுதான் தேண்ட வாகனம்னு சொல்லியிருக்கிறேன். நான் சொன்னால் நான் வாகனம் பண்ண வரையில நான் ஏற்கனவே புக் பண்ணதால எங்களோட யாழ்ப்பாணத்தில் இப்படி சுத்தரிக்கிற வெயிலே இல்லை. இப்போ டைம் 9:25. ஆனால் இங்கே அந்த வாகனம் எப்படி இருக்கு வாகனம் இதெல்லாம் நாங்கள் போகிறோம். மதியம் சாப்பிடு பெல்ல கொண்டு இடிச்சா கேமரா உண்மை நல்ல அழகான பேக்ரவுண்டாக இருக்கு. உண்மை நல்லா இருக்கு கிருசா பேக்ரவுண்ட். அந்த டிஸ்வால மோத பிரச்சனைங்களா என்ன கண்டா உங்களுக்கு முன்னால இருந்து ஒரு சத்தியத்தில் இருந்தேன்னா பார்த்தோன்னே இருந்தா ராஜமோ இல்லை நான் பார்க்க தெரிச்சு பட்டமாக முகத்துல எல்லாம் மேக்கப் வேலைப்பாடுகள் பாருங்க ஒரு வீடியோ. பின்பக்கத்து வராது வீடியோவில், முன்பக்கம் மட்டும் தான் வரும். சரி